நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக இந்தியா கூட்டணியில் இல்லாதனால அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாரு. டீலிமிட்டேஷன் பில்லை பொறுத்தவரையிலும் இப்போ மெஜாரிட்டி மார்க் வேணும். இப்போ அதை நம்ம அடுத்து கருத்து சொல்லலாம். இன்றைக்கி ராம்தாஸ் அத்வாலே அவருடைய கருத்து பேசுகிறாருன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது. ஆக ஏதோ ஒரு பேசி வச்சுட்டு இவர் அந்த ஏற்கனவே அவங்க சந்திப்பு நடந்திருக்கலாம் மேல்மட்டத்தில் திமுகவிலையும் பிஜேபிலையும் மறைமுகமாக, அதை வைத்து அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம இன்றைக்கி அனுமானத்தில் எடுத்துக்கலாம். அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் டவுட் வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஎம்கேவை பொறுத்தவரையிலும் என்றைக்குமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு நிலைப்பாடு, இந்தியா பிளாக்கில் காங்கிரஸ் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, இந்தியா பிளாக்கில் இல்லாதப்போ ஒரு நிலைப்பாடு. இப்போ அவங்கள பொறுத்தவரையில் ஏன் அதை தொடர்ந்து இன்றைக்கி அவங்க செஞ்சுட்டு வராங்கன்னா, இப்போ இல்லை 67லேருந்து 77, 87 எம்ஜிஆர் பீரியட்லேருந்து அடுத்தது 89, 91, 99, 2001, 2003, 2004, 2014 இப்படி நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ ஆட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னென்ன இருங்க நான் கிறிஸ்பாக சொல்லிடுறேன், ரொம்ப கிறிஸ்பாக சொல்கிறேன், எளிய மக்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். அவங்க இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பட்சத்தில் எங்கேயாவது டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வரணும்னா டெல்லியில் அதிகாரத்துக்கு இருக்கணும். இப்போ டெல்லியில் அதிகாரத்துக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கணும். ஏன்னு கேளுங்க, காங்கிரஸ் கட்சிக்காக தானே சார் பாஜக எதிர்த்துட்டு இருந்தாங்க. நீங்களே அந்த கொள்கையிலிருந்து விலகி போகும்போது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் திராவிடம் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன? அன்னைக்கு எல்லா தேசிய ஊடகங்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எங்களை பொறுத்தவரையில் மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னா என்ன, மற்ற கட்சிகளுக்கு கிடையாது, டிஎம்கே தான். இப்போ ஆனால் மத்தியில் கூட்டாட்சி. இப்போ என்ன சொல்றாரு, பிளேட் அப்படியே மாற்றி போடுறாரு. இப்போ அந்த பதிலை திமுக கேக்குது சார், தொகுதி மறுவரை ஏன் தீங்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னங்க தொகுதி மறுவரை ஏன் தேவையில்லை அப்படின்னு திமுக கேட்குறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு இப்போ இதுதாங்க நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வாழையடி வாழையாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்க வேண்டும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொகுதி மறுவரை தவறு, சரியில்லை, தீங்கானது, அதுக்கு நீங்க ஏதாவது இருங்க. அதை தாங்க நான் சொல்ல வரேன். வாஜ்பாயோடு அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்த போது என்ன சொன்னார்? பிரஸ்ஸுக்கு அவர் சொன்னார், என்னன்னு தெரியுமா சொன்னாரு? உங்களுக்கு நான் நினைவு கூறுறேன். அவர் என்ன சொன்னார்? தொகுதி மறுவரைக்கு வந்துருவோம். இருங்க, அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே தாங்க இன்னைக்கும் இவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அவங்க நிலைப்பாடு அதாங்க. நான் சொல்றேங்க என்ன நிலைப்பாடு. அன்னைக்கு நாங்க பாஜகவோடு உறவேற்றுக்கு மதவாதத்துக்கு காரணம் இல்லை, குறைந்தபட்ச செயல் திட்டம் தீட்டி மதவாதம் உள்ளே வராமல் பார்த்துக்குவோமா. இதுதான் அன்னைக்கு அவங்க சொன்னது. இப்ப இன்னைக்கு நீங்க என்ன, காங்கிரஸ் கட்சி தொகுதி மறுவரை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தொகுதி மறுவரையறை ஏன் வேண்டான்னு சொல்றோம்னா, தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே பாப்புலேஷன் குரோத் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் பெற்றுக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எடுத்த நேஷ்னல் பாலிசியை நாங்கள் பின்பற்றுறோம். இன்றைக்கி கண்ட்ரோலில் இருக்குது, பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் கண்ட்ரோலில் இருக்குது, டெமோகிராஃபிக்கலி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணாத யூபி, எம்பி, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், நார்த் இந்தியா எல்லாமே அந்த சைடில் நீங்கள் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லயும் இப்போ உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ்க்கு நிறைய இடம் வந்துருச்சு. அப்ப எப்படி காங்கிரஸ் எதிர்க்கும்? நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த நேரத்தில் நான் பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கணும். தென்னிந்தியா வட இந்தியா நான் பிரிச்சு பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு ஆபரேஷன் டுஃபுன்னு ஒன்று ஆரம்பிச்சோம். எதுக்கு இல்ல, இது என்னடே கேட்க நான் கேட்கிறேன். உத்தரப்பிரதேச காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு இதுல எப்படி இருக்கும், ராஜஸ்தான் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு இதுல எப்படி இருக்கும்? அதை தாங்க நான் சொல்றேன். இப்போ அதை தான் இப்போ தென்னிந்தியா வட இந்தியான்னு பேசுறேன், மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டே பேசுறேன். நம்மளை பொறுத்தவரையிலும் தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் 129 எம்பி தான் இருக்கிறோம். ரெப்ரசன்டேஷனு என்னைக்காவது ஒரு பிஎம் சாய்ஸில் சவுத் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கா, அதிகமாக வாய்ப்பு இருக்கா மெஜாரிட்டியா? நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பிஎம்ஓ டெப்டி பிரைம் மினிஸ்டரோ ரொட்டேஷ்னல் பேசிஸில் நீங்கள் கொடுங்க.
சவுத் இந்தியாவுக்கு ரொட்டேஷனல் பேசிஸில் ஸ்டேட் வைஸ் கொடுங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஏங்க நாங்கள் சவுத் இந்தியாவிலேருந்து யாரும் பிரதமர் ஆகக்கூடாதா? பிரதமர் ஆகணுங்க. பிரதமர் ஆனாதான் இப்போ ஏன் கேட்குறோம் டீலிமிட்டேஷனை நம்ம ஏன் எதுக்குறோம்? நாங்கள் காலங்காலமாக நேஷனல் லெவலில் பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக தமிழர்களுடைய குரல் ஒலிக்கப்படவில்லை. அது ஒலிக்க வேண்டும். சரி, இப்போ அந்த குரல் ஒலிக்கணும்னா நாங்க எங்களுக்கு ஏங்க நாங்க பிரதமர் ஆக கூடாதா? நீங்க தான் சார் இருந்தீங்க, ரூலிங்ல இருந்தீங்க 2014 வரை. நீங்க தானே நான் சொல்றேன். இப்போ 2014 இருந்து நான் காங்கிரஸ் தான் ரூலிங்ல இருக்கு. காங்கிரஸ் தான் ரூலிங்ல இருக்கு. இது என்ன தனிப்பட்ட கருத்தா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ நான் திங்க் பண்ண வரலும் மறுவரையை நீங்க கொண்டு வரீங்க. இப்போ நீங்க இங்க எம்பிஸ் வந்து இன்னைக்கு 129 தான் இருக்கிறாங்க. மறுவரையில் நீங்க கொஞ்சம் பிளஸ் ஆகும். எவ்வளவு ஆக போகுது? ஒரு 25 கொடுப்பாங்க. ஆனா அதே பிளஸ் நீங்க நார்த் இந்தியாவில் எடுத்துக்கங்க. பாப்புலேஷன் அன்கண்ட்ரோலபிள். அவங்களுக்கு எவ்வளோ வரும்? 750 கிட்ட வந்துடும். 750 எம்பி இருக்காங்க அங்கன்னா 200 மீதி 150 எம்பி சவுத் இந்தியான்னா இப்போ எந்த திட்டங்களும் சவுத் இந்தியாவில் இருந்து நிறைவேற்றவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? பாராளுமன்றத்தில் 150 எம்பி வச்சு நீங்க எந்த மசோதாவை தென்னிந்தியாவில் கொண்டு வர முடியும்? இப்போ உதாரணத்திற்கு நான் சொல்றேன், உதாரணத்திற்கு நதிகளை இணைக்க வேண்டும். இந்த மசோதாக்குள்ளே வந்துடுறேன் சார். இப்போ மாநிலங்களவையில் பாஜகவுடைய பலம் அதிகமாயிடுச்சு. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருங்க சொல்றேன். மொத்தம் 543, இங்க 240 பிஜேபி, மொத்தம் அவங்க மாநிலங்களவை சொல்றேன். இருங்க 272 தான் இருக்கிறாங்க. 280 வரல அவங்களுக்கு இருக்கு. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். அதே நீங்க ஆப்போசிஷன் பார்ட்டி பார்த்தீங்கன்னா 234 இருக்கு. மெஜாரிட்டி மார்க்கை அவங்க கிராஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும் லோக்சபால. மம்தா பானர்ஜி பலம் இழந்திருக்காங்க. சரத்பவார் அதே நிலை, உத்தவ் தாக்கரேக்கு அதே நிலை. ஆமாங்க, அவங்க எம்பிஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மம்தா பானர்ஜியோட இருங்க வரேன். மம்தா பானர்ஜியோட 20 எம்பிங்க இன்னைக்கு வேறு கட்சியில், மாற்று கட்சியில், பிஜேபியை ஆதரிக்கின்ற மாற்று கட்சியில் இருக்காங்க. அவங்க ஒரு 20 எம்பி இருக்காங்க. அதை தான் இப்போ நான் என்ன கணக்கு சொல்கிறேன்னா, மொத்தம் 234 நம்மக்கிட்ட இருக்குது இந்தியா பிளாக்ல. இப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 300 இருக்குது. இப்போ 2/3 மெஜாரிட்டி வேணும். இது வந்து லோக்சபானுடைய பொசிஷன். அடுத்து நீங்கள் ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அலைன்ஸ் வந்து 152, இந்தியா பிளாக் அலைன்ஸ் வந்து 63, அதே அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் 24. அங்கேயும் மெஜாரிட்டி மார்க் இல்ல. செய்தி தெரியும். ஆம் ஆத்மியினுடைய ராஜ்யசபா எம்பிக்கள்ல இருந்து லோக்சபா எம்பிக்கள் வரைக்கும் உடைஞ்சது உங்களுக்கு தெரியாதா சார்? மமதா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே, இதெல்லாம் எல்லாருமே உடைஞ்சி கிட்டத்தட்ட 360 அவங்க நெருங்குற அளவுக்கு பலத்தை நெருக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க 360 சொல்ல முடியாது, 320 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. 320 மெஜாரிட்டி மார்க் இருக்கு. ஆனா இப்போ நான் சொல்றேன் இருங்க, ஆனா ஆப்போசிட் பார்ட்டியுடைய பலம் குறைஞ்சிருக்கு, ஆளுங்கட்சியோட பலம் அதிகமாயிருக்கு. இந்த நேரத்தில் திமுகவுடைய எம்பிக்களுடைய வாக்குகளும் போனா பலமாயிருவாங்களே சார். அவங்களுக்கு தேவையான 2/3 வந்து அவங்க இப்போ ஒரு பில்லை கொண்டு வரணும்னா மாநிலத்தினுடைய கான்சென்சஸ் வேணும். கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி என்ன சொல்லுது? சமமா இருக்கணும், ஃபெடரலிசம் சமமா இருக்கணும். 50% ஸ்டேட் தானே சார் வேணும். ஆமாங்க. இப்போ சட்டமன்றத்தில் more than 50% பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க மாநிலங்கள். இருங்க ஏங்க மெஜாரிட்டி நீங்கள் அவங்க சொல்லிட்டா போதுமா? இப்போ சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு சட்டசபை வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வருது, டீலிமிட்டேஷன் வேண்டாம். இப்போ அதே போல கர்நாடகா கொண்டு வருது, கேரளா கொண்டு வருது. மாநிலங்கள் 50% ஏற்றுக்கொண்டால் போதும். மாநிலங்கள் 50% ஏற்றுக்கொண்டால் போதும். பாஜக இருக்காங்களா 50%? 50%க்கு மேலே இருக்காங்களே. ஏங்க இப்போ நீங்கள் அவங்க அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் அடிக்கணும்னா ஏற்கனவே 850 சீட்டு வந்து பாராளுமன்றத்தில் இருக்கையில் புதிய பாராளுமன்ற வளாகத்தில் வச்சுருக்காங்க. அது அவங்க பிளான் ஏற்கனவே இருக்கிறது பிளான். அது அவங்க பிளான், அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ நான் அதை கட்டும் போதே நம்ம எப்படி தடுக்க போகிறீங்க? இல்லை, அதை தான் இப்போ எப்படி தடுக்க போகிறோம்னா, இந்தியா பிளாக் அலையன்ஸ் பொறுத்தவரையிலும் 234 இருக்குது. நாங்கள் இப்போது வாக்கெடுப்பில் கலந்துக்க போகிறோம். அடுத்தது ஒன்று வந்து சட்டமன்றம், அடுத்து பாராளுமன்றம், அடுத்து நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் தான் இப்போ செய்ய முடியும். இப்போ இவங்களை பொறுத்தவரையிலும் பிஜேபி மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சியை பொறுத்தவரையிலும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை கொண்டு வரணும். அவங்க இது மட்டும் இல்லை, அவங்க எய்மை நீங்கள் ஒன்று பாருங்கள், டீலிமிட்டேஷன் மட்டும் இல்லை, அடுத்தது ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் அதுக்கு வரும். இப்போ ஏன் அந்த ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் தடுக்க போறீங்க? ஏன் சப்போர்ட் பண்ணுது பிஜேபிக்கு? ஏன் சப்போர்ட் பண்ணணும் பிஜேபிக்கு? அதான் கொஸ்டின் நீங்கள் தலைப்பில் வச்சுருக்கீங்க. தமிழக ஆட்சி மாற்றம், தொகுதி மறைவரை, அடுத்தது தாவேகா ஆட்சி மாறும் என அனிதா ராதாகிருஷ்ணன் கூறுவதில் பாஜக திமுக திட்டம் என்ன?
இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபியோட ஏன் டிஎம்கே இப்போ சேரணுன்னா, ஒன்று அவங்க மேலே எந்த இடி ரைடோ அல்லது இன்கம் டேக்ஸ் ரைடோ சிபிஐ ரைடோ கேசஸ் எல்லாம் வரக்கூடாது. ஏற்கனவே செய்யல அவங்க. கே நேரு மேலே போட்ட எஃப்ஐஆர், டாஸ்மாக் கார்பரேஷனில் போட்ட எஃப்ஐஆர், ஊழல் செஞ்சால் நான் அந்த குடும்பத்தை உள்ளே தள்ளுவேன் என்று சொன்ன மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேச்சு வெத்து பேச்சு. அது விடுங்க, அது ஒரு புறம் இருக்க. அவங்க அஜெண்டா என்னன்னா, அடுத்த அஜெண்டா இப்போ நீங்க அடுத்த அஜெண்டா என்ன? அதான் நான் சொல்றேங்க, இந்த டீலிமிட்டேஷன் நிறைவேறாமல் இருப்பதற்கு காங்கிரஸோட அடுத்த அஜெண்டா டீலிமிட்டேஷனை டிஎம்கே சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, பிஜேபியோட அதிகார பகிர்வு. அடுத்தது நீங்க அதோட அவங்க நிக்க மாட்டாங்க. குறைந்தபட்ச திட்டமா ஒன் நேஷன் ஒன் இந்தியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னுபாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை, தவேக ஆட்சி கலைக்கப்படணும். நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் இந்தியான்னு கொண்டு வந்துட்டா மீண்டும் திமுக வரத்துக்கு ஏற்புடையதா இருக்கும். அவங்க அந்த அஜெண்டாவில் வர்றாங்க. இதுதான் அவங்க மோட்டிவ். இதுதான் டிஎம்கேனுடைய மோட்டிவா இருக்கலாம். கனகராஜ் சார், அதுக்கு நீங்க ஒரு வழி அமைச்சு கொடுத்துட்டீங்க. நீங்க திமுக கூட்டணியில இருந்திருந்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில திமுக இருந்திருக்கும். என்ன திமுக கூட்டணியில வெளியில வந்ததுனால அவங்க ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ் ஆக போகுதுங்க. பிஜேபியோட மதவாதம், இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பேசின மதவாத சக்தி பாசிச சக்தின்னு நீங்க பேசுனீங்கல்ல, அதெல்லாம் பொய்யாவது இல்லை. ஏங்க இதுதான் சொல்றேன், திமுக என்பது சித்தாந்த அடிப்படையில் கிடையாதுங்க. அவங்களுக்கு காப்பாற்றப்பட வேண்டியது திமுக ஆட்சி அதிகாரம், குடும்பம், அவ்வளோதான். அதாவது குடும்பமா கழகமான்னு பார்த்தா குடும்பம் தான், கழகம் பின்னாடி தான். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு கட்சி பொருளாளர் பதவி யாராக இருக்கட்டும், செயலாளர் பதவி, முக்கிய பதவிகள் இருக்கட்டும், எல்லாமே திமுகவில் அடுத்த கட்ட தலைவர்கிட்ட போவாது. நீங்கள் அதுதான் அவங்க ஏங்க பார்ட்டியை இன்டாக்டாக வச்சுக்கணும், கவர்மெண்ட்டை இன்டாக்டாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த கேஸும் வரக்கூடாது. இதாங்க அவங்க நோக்கம். இப்போ நீங்கள் மட்டும் அவங்க அதிகாரத்தில் ஏங்க இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணும்னு துடிச்சாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி 28 கேஸ் போட்டு அவங்கள உள்ள என்ன பண்ணாங்க, கன்விக்ஷனே கொண்டு வந்தாங்க. இதுதாங்க டிஎம்கேனுடைய டிஎன்ஏ அப்படின்னு நான் சொல்ல. நிறைய மக்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க டிஎம்கேனுடைய கனவு என்னன்னா, மறைமுகமாக இல்லை நேர்முகமாகவே எப்போது பெங்களூர் போனாரோ அன்னைக்கே வந்து பிஜேபியோட மறைமுகமாக லண்டன் சந்திப்புலையும் சரி, பெங்களூர் சந்திப்புலையும் சரி, கூர்குலையும் சரி, அவங்க பிஜேபியோட பேசி தான் இன்னைக்கு தவேக ஆட்சி வரக்கூடாதுன்னு ஏடிஎம்கேக்கே ஆதரவு கொடுத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ஊழல்களை காப்பாற்ற, ஊழல்களை வெளியே கொண்டு வராமல் இருக்க எடுத்தாங்க. அப்படின்ற சதி இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. திரு சி.வி. சண்முகம் மூலமாகவும் அடுத்தது வேலுமணி மூலமாகவும் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் கனகராஜ். அதாவது தமிழகத்தில் இப்போ தொகுதி மறுவரை அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் திமுக பாஜகவினுடைய நட்பு மறுவரை, அதிகார மறுவரை, டெல்லியில் அதிகார மறுவரை, இதுதான் அவங்களுக்கு வந்து மெயின். நான் என்ன பார்க்குறேன்னா அதுதான் இன்றைக்கி பிஜேபியோட அவங்க சேரணும். இப்போ யூடியூப்பில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்கிறது, இன்ஸ்டாவிலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்யூச்சரில், டிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டே தவிர ஆட்சியில் இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து தமிழக மக்கள் பற்றியோ தமிழக உரிமைகள் பற்றியோ எதுவுமே கிடையாது. அவங்களுடைய இதெல்லாம் தொகுதி மறுவரை என்பது பாஜகவுக்கு ஆதரவு, அவர்களுடைய நட்பு மறுவரை, அதிகார டெல்லியிலே அதிகார மறுவரை, இதை நோக்கி தான் அவங்க சொல்கிறாங்க. அது வெட்ட வெளிச்சமாக நாட்டு மக்களுக்கு கூடி சீக்கிரம் தெரிய வரும். நன்றி கனகராஜ் சார்.